என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, கடகராசிக்கு ஜென்ம குரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா ஜோசியரும் சொல்லிட்டீங்க, ஆனா எங்களுக்கு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அது உங்களுடைய இயலாமை, அறியாமை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இந்த குரு வந்துட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்குது, இந்த கெட்டதெல்லாம் இப்ப உங்களை விட்டு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. இந்த டைம்ல உங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேலையில வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் உங்களை பேசுவாங்க, ஏதாவது ஒண்ணு நோண்டுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணுவாங்க. கண்டுக்க வேண்டாம், ஒரு மாசம் தான். அப்ப 3 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது முயற்சி பண்ணுவீங்க, ஏதாவது பண்ணலாம், ஏதாவது செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற முயற்சியும் பண்ணுவீங்க. 12ஆம் அதிபதி ஆகறனால வெளிநாட்டு வருமானம் தேடி போவீங்க. குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு, சந்தோஷத்தை முதல் கொடுத்துருவார், மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு 16ஆம் தேதிக்கு மேலதான் கடகராசி. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வேண்டாம், பட் வந்து என்ன கொண்டு போறேன்னு அதெல்லாம் கொண்டு போங்க. சந்தோஷ மகிழ்ச்சியில செகண்ட் ஹாஃபுக்கு மேல கடகத்துக்கு அருமையா இருக்குது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதை முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதத்துல குரு பகவான் தன்னுடைய கடக வீட்டுல உச்சமாகி புதனோட ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதனும் கேதுவும் அதே போல சூரியனும் சேர்ந்து சிம்ம வீட்டுல இருக்காங்க. சிம்ம வீட்டுல சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். புதன் 21ஆம் தேதிக்கு மேல கன்னியா வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல நீச நிலையில் இருக்கிறார். பொதுவாகவே சுக்கிரன் நீசமானா, ஏன்னா சுக்கிரன் தான் வந்து எல்லாருக்குமே லக்ஸரியா இருக்கக்கூடியவர், பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர். அப்ப சுக்கிரன் நேசமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பலன்கள் கொடுக்கும், அதையும் நம்ம பார்க்கலாம். சூரியனும் கேதுவும் சேர்ந்து சிம்ம வீட்டுல நிக்கிறாங்க. பொதுவாகவே சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பித்ருதோஷம், முன்னோர்கள் சாபம், முன்னோர்களுடைய தோஷம், குலதெய்வ தோஷம், அப்பாவளி, பூர்வீகம், பூர்வீக சொத்து, பாட்டனார் சொத்து, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, சூரியனுக்கு ராகு கேதுக்கள் திரிகோணத்துல இருக்கு, அல்லது சூரியனுடைய சாரத்துல ராகு இருக்குது, ராகு கேது சாரத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த தாக்கம் இருக்கும். இப்படி இருந்தாலும் அந்த தோஷம் உண்டு. ஆனா பயப்பட வேண்டியதில்லை. இந்த சூரியன் கேது ராகு சேர்க்கை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்காது, அவங்க மூலமா முன்னேற மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட தானாக உழைத்து யாருடைய உதவிகளும் இல்லாம தன் கையை ஊன்றி தானாக மேல வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள். அதுவும் சூரியன் கேது சேர்க்கையில பாத்தீங்கன்னா சூரியனா கேது அப்படின்னு சேர்றது ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்போ அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே உதவி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே பணம் கொடுக்கக்கூடியவர்கள், கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் நிறைய இருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும். தானா முன்ன வந்து சமாளிக்க முடியாது அவங்களால. அதனால முன்னாடி ஒரு ஆளை நிறுத்திட்டு பின்னாடி இருந்து எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது சூப்பரா சக்சஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்க ஜாதத்துல அது இருக்குதுன்னா எந்த நேரங்காலங்கள் அதுல வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து சுக்கிரன் பாருங்க, 16ஆம் தேதிக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து நீச நிலையில் இருந்தாலும் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய மூல திரிகோண வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடிய துலாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வருகிறார். அது தன்னுடைய சொந்த வீடு, அங்கதான் சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்க போறாரு. சோ இந்த அமைப்பு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். சனி ஆல்ரெடி வக்கரகதியில இருக்கார். உங்க ஜாதகத்தில் சனி வக்கரகதியான்னு பாருங்க. அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள். ஏன்னா சனி வக்கரமாகும் பொழுது நேரடியாக 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். இதுவும் ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும். சோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில இப்ப என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே குரு இருக்கார். என்னங்க போங்க, ராசிக்குள்ள குரு இருக்கிறாரு, என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, கடகராசிக்கு ஜென்ம குரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா ஜோசியரும் சொல்லிட்டீங்க, ஆனா எங்களுக்கு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அது உங்களுடைய இயலாமை, அறியாமை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்.
ஏன் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, எப்பவுமே பார்த்துக்கோங்க, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம், நல்ல விஷயங்களை மட்டுமே புகுத்தக்கூடிய ஒரு கிரகம். எப்பேற்பட்ட கிரக சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, குருவை பிடிச்சுக்கோங்க, குரு சொல்றதை கேளுங்க, அது ஒரு பரிகாரமே. அப்போ உங்க ராசிக்குள்ளேயே குரு இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு கெட்ட விஷயத்த அவர் நகர்த்தவே மாட்டாருங்க. உங்க குடும்ப தேவைக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாரு, உங்க தேவைக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாரு. கெட்ட நண்பர்கள் யாராவது உங்களை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்கள விலக்கி விட்டுருவாங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ என் ஃப்ரெண்ட் இத்தனை வருஷமா இருந்தானே, இப்ப அவன் என்னை விட்டுட்டு போயிட்டானே, என் சொந்த பந்தமெல்லாம் இப்ப என் கூட ஒத்துமையா இருந்துமே, இப்ப அவங்க எல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே, இதெல்லாம் வந்து நமக்கு தோணும். ஆனா நமக்கு தோன்றது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது தானே. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அந்த தீர விசாரணை பண்றது அந்த குரு. அப்ப நம்ம முன்னாடி பார்க்கறது கேட்கறதெல்லாம் பிம்பங்கள், பொய் தான். அது ராகு கேதுக்கள் பண்ற வேலை. ஓகேங்களா? இந்த குரு வந்துட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்குது, இந்த கெட்டதெல்லாம் இப்ப உங்களை விட்டு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அப்ப ராசிக்குள்ள குரு வரும் பொழுது நல்ல சேர்க்கை, நல்ல நண்பர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவங்க வருவாங்க, உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுவாரு அப்படிங்கிற அமைப்பு இந்த குருவுக்கு உண்டு. அதே போல கெட்டதெல்லாம் என்னை விட்டு போகுதுன்னா நீங்க யோசிச்சுக்கணும், அவங்க எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் நீங்க இப்ப நான் சொல்றேன்னா, இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க, அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துருங்க. இதுதான் உண்மை. அடுத்து ராசிக்குள்ள குரு இப்போ தனிச்சு நிக்கிறார் இந்த மாசம். அப்ப தனித்து இருக்கும் பொழுது கொஞ்சம் நீங்க தனிமையில இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும், தனிச்சு எல்லா பக்கத்தும் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் இப்ப 6ஆம் அதிபதியே உங்களுக்கு வந்து ராசிக்குள்ள உச்சமாகும் பொழுது வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. தேவையில்லாம மேல் அதிகாரிகளால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப கொஞ்சம் அதிகமாக்கி மறுபடியும் குறையும். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களை 2ஆம் வீட்டுல சூரியன் கேது சேர்க்கு. சூரியன் தான் மேல் அதிகாரிகள். சூரியன் தான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடியவங்க, உங்களை வழி நடத்தக்கூடியவங்க அர்த்தம். அப்ப கேதுவோட 2ஆம் இடத்துல இருக்கிறப்போ இந்த டைம்ல உங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேலைக்கு வேலையில வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் உங்களை பேசுவாங்க, ஏதாவது ஒண்ணு நோண்டுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணுவாங்க. கண்டுக்க வேண்டாம், ஒரு மாசம் தான். நீங்க திருப்பி வாய் விட்டுறக்கூடாது. எனக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, கூட சூரியன் இருக்கிறதுனால, சூரியனோட கேது ஜால்ரா போட்டு என்ன பண்ணும்னா தேவையில்லாம பேச வைக்கும். நீ இப்படித்தானே, நான் அப்படித்தானே, உனக்கு என்ன, அது என்ன, இது என்னன்ட்டு உங்களே அறியாம பேசிடுவீங்க. இந்த ஒரு வருஷம் அப்படித்தானே போயிட்டு இருக்கு, உங்களே அறியாம தானே பேசி பிரச்சனை வாங்கிட்டு இருக்கிறீங்க. பேசுனதுக்கு அப்புறம் தானே யோசிக்கிறீங்க என்ன பேசியிருக்கிறோம், என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. அதான் இந்த 2ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாம ஒரு வம்பு வழக்குகள் வரும், அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பகைவர்கள் எச்சாவாங்க. மேல் அதிகாரிகளால சின்ன சின்ன மனக்கவலைகள், ஒரு வேலை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட தோணும். பட் இந்த ஒரு மாசம் தான் அந்த குழப்பத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். சோ 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது நல்ல வருமானத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரணும். ஒரு அமௌண்ட் வரும். சின்ன சின்ன தடைகள் ஸ்டார்டிங்ல கொடுக்கும். பட் ஒரு 16ஆம் தேதிக்கு மேல அந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். கூட யார் இருக்காருன்னா புதன் இருக்கார். யார் புதன், யார் உங்க ஜாதகத்துக்கு 3 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 3 கூட 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது முயற்சி பண்ணுவீங்க, ஏதாவது பண்ணலாம், ஏதாவது செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற முயற்சியும் பண்ணுவீங்க. 12ஆம் அதிபதியும் ஆகறனால வெளிநாட்டு வருமானம் தேடி போவீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வருமானத்தை உங்க கையில எண்ணுவீங்க. அல்லது வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க, வெளிநாட்டிலேயே இருந்துகிட்டு நான் வேற போஸ்டிங் போலாமா, வேற இடத்துக்கு போலாமா, அல்லது வேற தொழில் ஏதாவது பண்ணலாமா, இப்படிங்கிற சில விஷயங்கள்ல அங்கிருந்தே பண்ற வேற நாட்டுக்கு போலாமா அப்படிங்கிற விஷயங்களும் கேட்பாங்க. சோ அதெல்லாம் சக்சஸ் ஆகும். வேற நாட்டுக்கு போலாம், இதோட ஒரு நல்ல ஒரு வேலை இருந்தா கிடைச்சு போலாம், அது நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையா இருக்கும். சோ இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம். இது 2வது கேட்டகரி. 3வது பாத்துட்டீங்கன்னா, இவர் 12ஆம் இடத்த அதிபதி கேது போட்டிருக்கும் போது நிறைய தீர்த்த யாத்திரை போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கும் பொழுதுதான் தீர்த்த யாத்திரை போறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தொடர்புகள் கிடைக்கும். சோ போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் கொடுத்தாலும் கூட அவங்க போயிட்டு வந்தவங்க உங்களுடைய பிரசாதங்கள் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரும் இந்த மாசம். அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சூரியன் புதன் கேது சேர்க்கையில உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். பேச்சுல மட்டும் கவனமா இருங்க. உங்களை யாராவது ட்ரிகர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க இந்த டைம்ல தான். சோ அதுல போய் விழுந்துடாதீங்க. ஓகேங்களா? அதே போல சுக்கிரன் 4 மற்றும் 11ஆம் அதிபதி நீசமாகிறார். அப்போ கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் சளி பிடிச்சுக்கிறது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அதே போல இஎன்டி ப்ராப்ளம் வருது, நெஞ்சு எரிச்சல் ஆகுறது, சாப்பிட்டது ஜீரணம் ஆகல, இதெல்லாம் நடக்கும் இப்போ. சோ வந்து நீங்க அதுலயும் அந்த மாதிரி உணவு விஷயத்துலயும் கவனமா இருந்துக்கணும். பட் இருந்தாலும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் உண்டு. அதே போல 3ல ஒரு கிரகம் நீசம் ஆகும் பொழுது கொஞ்சம் கூட பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க, அல்லது அவங்களுடைய உடல்நிலையில கவனமா இருங்க. அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம். பட் பெருசா ஒண்ணும் பாதிப்புகள் இல்ல.
லாபம் என்ன லாபம் வருதோ அது ஓகே, பெரிய லாபத்தை வச்சு இந்த மாசம் மூவ் பண்ண வேண்டாம். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதி கூட நீங்க லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து அங்க நீசமாகிறது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு மேல தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு வரும்பொழுது ஆரோக்கியம் நல்லாயிரும். வீடு சார்ந்து சொத்து சார்ந்தது எல்லாமே நீங்க 16ஆம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த வீடு சார்ந்தது சொத்து சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மூவிங் கம்மியா வச்சுக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத பலன்ல கொடுக்குறப்போ சோ என்ன நடக்குதோ நடக்கல அப்படிங்கறத விட்டுருங்க. எப்ப நடக்கும் அப்படிங்கறது தெளிவா கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்ப வரைக்கும் நடக்காது அப்படிங்கிறது டேட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். சோ அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது, ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கனாலும் ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கிறது, மருந்து செலவுகள் கொஞ்சம் குறையிறது, அது எல்லாமே இல்ல ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறது, குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு, சந்தோஷத்தை முதல் கொடுத்துருவார். மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு 16ஆம் தேதிக்கு மேலதான் கடகராசி. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் 5, 10 கூட 12ல இருக்காரு. கொஞ்சம் தொழில மட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நான் சொன்னதுதான் என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க, என்ன லாபம் வருதோ அதை கொண்டு போங்க. அதனால அது பெருசா ஒண்ணும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. சோ அதே போல ஒரு 5 கூட 12ல இருக்கும் பொழுது குழந்தைகள் எல்லாமே வெளியூர் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது வெளிநாடு ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் அவங்க எல்லாம் வெளிநாடு வெளியூர் போறதுக்குள்ள வாய்ப்புகள் கொடுப்பாங்க. குழந்தைகளுடைய கால் பகுதி இடுப்பு பகுதியில் அடிபடுறது இதெல்லாம் நடக்கும் குழந்தைகளுக்கு. மிதனராசிக்கார் கடகராசிக்காரர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு காலுக்கு கீழே விழுந்துடுறது, ஏதாவது காலில் ஏதாவது அடிபடுறது, இது போல எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது கொஞ்சம் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தத்துல ஏதாவது அலர்ஜி ஆகுறது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இது போல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் பயப்பட வேண்டியது கிடையாது. ராசிக்குள்ள குரு இருக்கிறதால சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். வந்தது சின்னதா வந்து சின்னதா போயிடும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்றேன். தொழில்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். 16ஆம் தேதியாக இருந்தாலும் சரி இந்த மாதம் முழுவதும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வேண்டாம். பட் வந்து என்ன கொண்டு போறேன்னு அதெல்லாம் கொண்டு போங்க. சந்தோஷ மகிழ்ச்சியில செகண்ட் ஹாஃபுக்கு மேல கடகத்துக்கு அருமையா இருக்குது. சரி, இப்ப சொல்லியாச்சு. சரி, என்ன பண்ணலாம்? பிரச்சனை தப்பிச்சு வரணும் இல்லை? அதுக்கு தானே ஜோதிடம் படிச்சிருக்கிறோம். அதுக்கு தானே கடவுள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. நம்ம கடவுள் அதனால தானே நம்புறோம். சரி, என்ன பரிகாரம் பண்ணலாம் இந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு கோவில்ல அன்னதானம் பண்ணுங்க, அல்லது அரிசி தானம் பண்ணுங்க. அது வந்து நீங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறதுல எங்களுக்கு முறையா இருக்குதுங்க, அது சோம்பேறித்தனமா இருக்குதுங்க, அல்லது வேலை அந்த அளவுக்கு பல இருக்குதுங்க, என்னால செஞ்செல்லாம் கொண்டு போக முடியாது, லீவு கொடுக்க மாட்டாங்க, என்ன ரீசன் வேணா நீங்க சொல்லலாம். அதுக்குதான் ஆப்ஷனா இன்னொன்னு என்ன சொல்றேன்னா அரிசி தானம் பண்ணுங்க. அது உங்க 5 கிலோவா இருக்கலாம், 10 கிலோவா இருக்கலாம், ஒரு மூட்டையா இருக்கலாம், அது உங்களுடைய வசதிகளை பொறுத்து. பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கொடுக்கலாம், அல்லது குலதெய்வ கோயிலுக்கு கொடுக்கலாம். நீங்க அது என்ன வேணா பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் இந்த நேரத்துல அரிசி தானமும் அன்னதானமும் இந்த மாதம் முழுவதும் வாரம் ஒரு முறை அன்னதானம் பண்ணுங்க. அரிசி தானம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க அது உங்களுடைய விருப்பம். இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மருத்துவ செலவு ரிலீஃப் ஆகும். மன சஞ்சலங்கள் விலகும். குழந்தைகளுக்கு இருந்த தடை உடையும். உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய டிப்ரெஷன் டோட்டலா குறையும். இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் இந்த பரிகாரம். அனுபவப்பட்ட பரிகாரங்களை மட்டுமே தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். சோ இந்த வீடியோ பாக்குறீங்க, பார்த்துட்டு அது மாதிரி பண்ணி உங்களுக்கு நல்லா இருந்ததுனாலும் கீழே நீங்க வீடியோஸ்ல நீங்க சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், என்னுடைய பலன்கள் இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபூத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளில் சரணம்.